சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா சொல்வதை இன்று கவனமாக கேட்டுக்கொள். நீ பொறுமையாக இருந்தது போதும். இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கையை தட்டி பறிக்கும் நிலைமை உண்டாகும். இந்த நிலை உன் அருகில் வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ பொறுமையாக இருக்க வேண்டாம். பொறுமையாக இரு என்று சொன்ன உன் சாயப்பாவே இன்று பொறுமையாக இருக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். உன் துணை பிரிந்து இத்தனை காலமாகியும் உன்னோடு சேராமல் இருக்க காரணம் என்ன என்று தெரியுமா? எத்தனை காரணங்களில் பல காரணங்கள் உனக்கு தெரியுமா? சில காரணங்கள் உனக்கு தெரியாமல் தான் இருந்து வருகிறது. இதற்கு மேலும் சொல்லிக் கொண்டிருந்தால் இன்னும் காலதாமதம் தான் ஆகும். உன் வாழ்க்கையை நீ உடனுக்குடன் நீ பெற வேண்டும். அதற்காக நான் சொல்லும் இந்த அம்மாவை சென்று நீ பார். இந்த அம்மாவை நீ பார்த்தாலே உன் வாழ்க்கையை சமாதானம் படுத்தி உன் துணையையும் உன்னோடு சேர்ந்து வாய்ப்பரு. இவரின் கோபத்தை நீ போக்கினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சரியாகும். இனி உன்மேல் பல வருத்தங்களோடு இருக்கும் உன் அப்பா மனம் குளிர வைத்தால்தான் உன் வாழ்க்கையை ஒன்று சேர்ப்பார்கள். இவர்கள் நான் சொல்வது யார் என்று உனக்கு புரிகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் கவனமாக கேட்டு தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. நீ சில காரியத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் செய்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அதை மறந்து விட்டிருக்கிறாய். அதற்கு காரணமாக இப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கும் உன் குலதெய்வமாகிய உன் தாய் உன் மீது கோபமாக இருக்கிறார்கள். அந்த கோபத்தை நீக்கினாலே உன் துணை உன்னோடு வந்து சேர்ந்து விடுவார். உன் மீது குலதெய்வம் கோபமாக இருப்பதனால் தான் இது நாள் வரை உன் துணையிடம் இருக்கும் இடைவேளி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. உன் குலதெய்வத்தின் கோபத்திற்கு யாராக இருந்தாலும் ஆளாகக்கூடாது. உன் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணியதை செய்துவிட்டு உன் குலதெய்வத்தை பார்த்து மனம் குளிர வந்தாய் என்றால் உன் துணை உடனுக்குடன் வந்து சேர்வார். இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால் இதில் 1000 அர்த்தம் இருக்கும். இந்த வார்த்தையை மனதில் பதிய வைத்து கொண்டு இன்னும் காலதாமதம் செய்யாமல் உடனுக்குடன் உன் குலதெய்வத்தை காண தயாராக இரு. இது உன் சாயப்பா சத்தியமாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக நடக்கும். நீ வேண்டியது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.